ராமானுஜாய நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். ஸ்ரீபதியான எம்பெருமானுடைய பரமகிருப்பையினாலையும் ஆச்சாரியனுடைய அருள்னாலையும் குருநாதருடைய கடாட்சத்தினாலையும் எம்பெருமான் மலையப்பனுடைய ஆசையினாலையும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் வாயிலாக மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டாளுடைய திருப்பாவையை ஒவ்வொரு பாசுரம் வீதமாக அனுபவிக்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய நியமனமும் ஆச்சாரியனுடைய நியமனமும். அப்படி இருக்க நேற்றைய தினம் முதல் நாளிலே அந்த ஆண்டாள் எதற்காக அந்த திருப்பாவை நோன்பினை நோற்றாள் என்று சொல்லி ஆண்டாளுடைய பெருமை, அதாவது நூலை இயற்றியவருடைய பெருமையையும் அந்த நூலிலே இருக்கக்கூடிய முதல் பாசுரத்தையும் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த நூலிலே சொல்லப்பட்ட பொருள் என்ன என்பதை பார்த்து அடுத்தது இரண்டாவது பாசுரத்தை பார்க்க வேண்டும். நேற்றைய தினமே சொன்னோம், சாதாரண மனுஷங்களை காட்டிலும் மகான்கள் ரிஷிகள் பெரியவர்கள், ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் பெரியவர்கள். ஆழ்வார்கள் 12 பேரிலே 10 பேர் நமக்கு எட்டாக்கணியாக பெருமாளையே ஆச்சாரியனாகவும் பெருமாளையே நாயகனாகவும் கொண்டிருந்தார்கள். அதில் 2 பேர், ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார், இன்னொருத்தர் ஆண்டாள். இவங்க 2 பேரும் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பெருமாளை அடைந்தார்கள். அதுலேயும் ஆண்டாள் எப்படி வசத்தி அப்படின்னு கேட்டால், மதுரகவி ஆழ்வார் கூட்டம் சேர்க்கலை, வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் கூப்பிடல. ஆனால் இவ பாகவதர்களை கூப்பிட்டு கொண்டு நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டு இந்த பாவை நோன்பினை நோக்கிறாள். அப்படிப்பட்ட இந்த ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை, இந்த திருப்பாவையை பற்றி சொல்லும் பொழுது இதோடைய சிறப்பு என்ன, இதில் சொல்லப்பட்டுள்ள பொருளின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்லு. வேதத்துக்கே இதுதான் பீஜ்யமாக இருப்பது அப்படின்னு சொல்லு. அப்போ வேதத்துக்கே வித்தாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்போ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த வேதம் யாரை சொல்லவே முடியாதுன்னு சொல்லித்தோம். வேதம் சொல்லுது கடைசியா பெருமாளை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு வருது. ஒரு கட்டத்தில் பரமாத்மானா இப்படி இருப்பான், மகாலட்சுமியோடு கூடியிருக்கிறவன் பரமாத்மா, எல்லா விதமான காரண காரியங்களும் அவனாலே நடைபெறுகிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்ற வேதம் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டுன்னு சொன்னா, இந்த எம்பெருமானுடைய பத்தி என்னால் சொல்ல முடியாதுன்னே சொல்லிட்டு, என்ன பண்ணிட்டு, எம்பெருமானை பற்றி என்னால் சொல்லவே முடியாதுன்னே சொல்லிட்டு. ஆனால் வேதமே சொல்ல முடியாத எம்பெருமானை ஒரு 30 பாசுரத்தில் இவன் நமக்கு சொல்லிட்டான். அதை காட்டிலும் அந்த எம்பெருமானை அடைவதற்கான வழியையும் சொல்லிட்டான். நேத்தே பார்த்தோம் இல்லையா, ஒரு கொடியானது மேலே போகணும்னு சொன்னால் முதல்ல ஒரு சுள்ளி குச்சி இருக்கணும், அது மேலே படர்ந்து ஒரு பெரிய குச்சியில் ஏறி பந்தல்ல போகணும்னு சொன்னோம் இல்லையா. அதுபோல ஒரு ஆச்சாரியன் அடையணும்னா அதுக்கு முன்னாடி பாகவதர்களை பற்ற வேண்டும். பாகவதர்களை பற்றி அவங்களோட டெய்லி வந்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஆச்சாரியனை அடைந்து அதுக்கு அடுத்த லெவல் பெருமாள் அடையது. இப்படி பிராட்டியின் மூலமாக பெருமாளை அடைவது அப்படின்னு சொல்லி இந்த சரணாகதிக்கு வழியையும் சொல்லி கொடுத்தது யாரு? எது? இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவையில தான் இந்த சரணாகதிக்கு வழி இருக்குது. எந்த வேதம் இந்த எம்பெருமானை சொல்லவே முடியவில்லை என்று விட்டுவிட்டதோ அந்த எம்பெருமானை முழுசா காட்டினது இந்த திருப்பாவை தான்.
இதோட இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருப்பாவை என்ன பண்ணிட்டான், பெருமாளுடைய குறையே போக்கிட்டான். பெருமாளுக்கு ஒரு குறை இருந்து, என்ன குறைன்னா கண்ணன் சொல்றான், நாராயணம் சர்வமிதி ச மகாத்மா ச துர்லபக அப்படின்னு கீதையில சொல்றான். கீதையை படிக்கும்போது அதுல வரும் ஒரு ஸ்லோகம் என்னன்னா, வாசுதேவ சர்வமிதி, கல்லாம் கண்ணன் தான், எல்லாம் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆத்மா எனக்கு கிடைக்கல அர்ஜுனாங்கிறான். என்ன சொல்றான், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா துர்லபக, எனக்கு துர்லபமா இருக்கு எப்படி ஒரு ஆத்மா கிடைக்கிறதுக்கு, எல்லாம் எனக்கு கண்ணன் தான்ப்பா அப்படின்னு யாராவது சொல்றோமா? வந்து திருப்பாவை கேட்குறோம், எல்லாம் பண்றோம், ஆனா என்ன பண்ணோம், அப்படி ஒரு நாள் சொல்லவே மாட்டோம். நமக்கு வீட்டுக்காரு பெருமாள் தான், நமக்கு குழந்தை பெருமாள் தான். இல்லைங்க வீட்டில் இருக்கார், நான் போய் டிஃபன் பண்ணணும், நீங்க எப்போ விட்டீங்களா நான் போய் சீக்கிரமா டிஃபன் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ எல்லாம் கண்ணன்னு கிடைக்கிற ஒரு ஆள் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா ஆண்டாள் இந்த திருப்பாவையில என்ன பண்ணா தெரியுமா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். நம்மளை எல்லாரையும் சொல்ல வச்சுட்டா பெருமாள். தெரிஞ்சு சொல்றோம் தெரியாம சொல்றோம் அதெல்லாம் வேற. ஆனா ஒவ்வொரு நாளும் பாசுரம் சொல்லும் போது என்ன சொல்றோம், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றமேயாவோம். அதுதானே அவர் கீதையில சொன்னாரு, எனக்குன்னே ஒரு ஜீவன் கிடையில, எனக்கு என்னையே எல்லாமாகவும் நினைத்து கொண்டிருக்கிறவன் ஒருத்தர் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு பெருமாளே கஷ்டப்பட்டாரு. ஆனா இந்த திருப்பாவை அந்த பெருமாளுக்கு யாரெல்லாம் திருப்பாவையை படிக்கிறார்களோ, அது தெரிஞ்சு படிக்கிறாங்களோ தெரியாம படிக்கிறாங்களோ எப்படி படிக்கிறாங்களோ, இந்த ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, இந்த திருப்பாவையை படிச்சீங்கன்னு சொன்னா இந்த திருப்பாவையில இருக்கிற வரி, அதுவும் கடைசியா கொண்டு போய் வச்சா பாருங்க, அது டெய்லி 30 படிக்க மாட்டோம், அட்லீஸ்ட் 2 பாசுரமாக சேவா காலத்தப்ப சேவிப்பாங்கன்னு சொல்லி உமக்கே நாம் ஆட்செய்வோம். எப்படி, எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னு சொல்லி பெருமாளுடைய கவலையையே போக்கினது இந்த திருப்பாவை. அப்பேற்பட்ட வேதத்திற்கு வித்தாக பீஜ்யமாக இருக்கக்கூடிய நாராயணனை நமக்கெல்லாம் காட்டி கொடுத்து, முதல் பாசுரத்திலே சொல்லிட்டாலே நேத்து தானே, கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாசுரத்திலே காட்டிவிட்டாள். அப்படி அந்த நாராயணனை காட்டி அவனை அடைவதற்கான வழியையும் காட்டி, ஒரு நம்ம குறையெல்லாம் போக்காம எங்கும் திருவருள் பெற்றோட நின்று விடாமல் பெருமாளுடைய குறையாக அவனுக்கு ஆட்செய்யக்கூடியவர்களையும் கொடுத்தது இந்த திருப்பாவை. அதனால இவ்வளவு ஒசத்தியான திருப்பாவை. அதனால தான் இந்த காலத்துல, அதாவது கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து தை மாசம் அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் அனத்தியன காலம்னு சொல்லுவாங்க. மற்ற பாசுரங்கள் 4000 பாசுரங்கள், மற்ற பாசுரங்கள் எதுவுமே பாட மாட்டாங்க. ஆனா இந்த திருப்பாவையை பாடுவார்கள். பல்லாண்டு அப்போ இந்த திருப்பாவையை பாடுவார்கள். இதே எங்க, இதே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல கூட மார்கழி மாசம் சுப்பிரபாதம் கிடையாது, திருப்பாவை சேவா காலம் தான் இந்த மார்கழி மாசம் 30 நாளும். அப்பேற்பட்ட ஏற்றம் உள்ளது இந்த திருப்பாவை. அதனால தான் எது தெரியலன்னாலும் பிரச்சனை இல்லை, இந்த 30வது தெரியணும். அப்படி தெரியலன்னா வையம் சுமப்பது வம்பு அப்படின்ட்டு. இந்த 30வது தெரியணும். இந்த 30ம் தெரியலன்னா அவன் மானிடரை வையம் சுமப்பது வம்பு. இந்த மானிடனை இந்த பூமாதேவி சுமக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்னுட்டான். அப்பேற்பட்ட திருப்பாவையில 2வது பாசுரம். முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு அடுத்தது பதபதார்த்த உரைகளை பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு
மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதெனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த 2வது பாசுரத்திலே இந்த நோன்பிற்கான செய்வனகள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு வாங்குகிறோமோ இல்லை ஏதாவது ஒரு குக்கர் வேர் வாங்குகிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. அதில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஏன் போவோம், ஒரு துணி வாங்கினா அந்த காலருக்கு பின்னாடி வெள்ளை கலரில் இருக்கும், இதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு சாதாரண துணிக்கு நாம் வாங்குகிற பொருளுக்கேன்னா இது ஆண்டாள் நோக்கக்கூடிய நோன்பு, அதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்திலே வரையறுக்கக்கூடிய விஷயமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அது ஆரம்பிக்கும் போது சொல்றா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றான். வையம்னா உலகம் அப்படின்னு, வாழ்வீர்கள்னா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே அப்படின்னு சொல்றான். ஆமாங்க, வாழ்ந்துன்னு என்ன பண்ணுறது, பிறந்தாச்சு, வேறு வழி இல்லை, பெருமாள் என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைய வரைக்கும் வாழ்ந்துத்தானே ஆகணும், இங்கே வேறு வழி இல்லையே எங்களுக்கு அப்படின்னா வாழ்தல் என்பது அது கிடையாது, அது இருத்தல். ஏதோ போய் கேட்டு பாருங்களேன், எப்படிங்க இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறேங்க. அவர் சொல்றதுலே நமக்கு ஐயோ இவ்வளோ கஷ்டம் போல, நம்மளே பாவம் நமக்கே வந்து ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இருத்தல் வேறு வாழ்தல் வேறு. இப்போ வித்தியாசம் காட்டுவோமா இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னன்னு? அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நீங்கள்லாம் வாழ்றீங்க. இது இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கலையோ அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்டு யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வாழ்தல் அப்படிங்கிறது அனுபவத்தோடு இருப்பது. ஏங்க அவங்கவுங்க நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நல்லா காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி சாப்பிட்டு இருக்காங்க, ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் சாப்பிட்டு இருக்கோம், நாங்கள் தான் இந்த கொசு கடையில் உட்காந்து உன் பேச்சை கேட்குறேன் ஏன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கேன்னா அனுபவம் என்பது இந்த லௌகீகமான அனுபவம் இல்லை, அந்த பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய இந்த அனுபவம் தான் நித்திய அனுபவம். மித்ததெல்லாம் அனுபவம் தான். காஃபி குடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், ஜூஸ் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும், அந்த அனுபவத்திலே குறையில்லை. அது நித்தியமான அனுபவமா அனித்தியமான அனுபவமானு காட்டினா இந்த உலகத்திலே இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த அனுபவம் தான் நித்தியமான அனுபவம். மித்தது எல்லாமே அது நம்ம என்ன பண்ணாலும் அது அனித்தியமான அனுபவம். இந்த ஆத்மா உடையவனான அந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்வது தான் வேலை. நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு எடுத்திருக்காரு ஒருத்தர், நினச்சி பாருங்களேன். ஒருத்தர் நம்மளை ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு எடுத்திருக்கார், நமக்கு ஒரு வேலைன்னு கொடுத்துருக்கார். அவர் எப்போ சந்தோஷப்படுவார்? இப்போ இருக்கிறவங்க எவ்வளோ செஞ்சாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க, அது வேற விஷயம். ஒரு நல்ல முதலாளின்னா அவருக்கு கொடுத்த வேலையை நமக்கு கொடுத்த வேலையை சரியாக செஞ்சோம்னா பரவாயில்லப்பா இவன் சரியாக செய்கிறான்னு சந்தோஷப்படுவார். அதே போல் இங்கே முதலாளி யார்? எம்பெருமான். இங்கே தொழிலாளி வேலை செய்கிற ஆள் யார்? நாமெல்லாம். நமக்கு இந்த ஜீவன்களுக்கு அந்த பரமாத்மா கொடுத்திருக்கக்கூடிய பணி என்ன? எனக்கு பணி செய்து கிடப்பது, என்னை பற்றி கேட்பது, எனக்கான கைங்கரியங்களை செய்கிறது தான் இந்த ஆத்மாவுக்கு இடப்பட்ட பணி. அப்போ இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற முதலாளி யாரு? பெருமாள் தான். அப்போ அந்த முதலாளி சந்தோஷப்படுற மாதிரி இருந்தா தான் வாழ்ச்சி வரும். ப்ரமோஷன் கொடுப்பாரு, சம்பளம் நிறைய ஏற்றி கொடுப்பாரு. அப்போ அந்த முதலாளி சந்தோஷப்படுற மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுவார்? முதலாளியே முடிஞ்சா வேலையை விட்டு அனுப்பிடுவாரு, இல்லை வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னா இவன் ஒரு மூளையா கடகட்டை இங்கே எங்கேயாவது அப்படின்னு அப்படியே மூளையா வச்சிருவார். அதே தான் நம்ம விஷயத்தையும்
அந்த மாதிரி வாழ்தல், இதுதான் வாழ்தல். பெருமாளோடு சேர்ந்து அந்த அனுபவத்தை பெறுவதுதான் வாழ்தல். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னாதான் ஆண்டாள். மற்றவர்களுக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கிறது அதான் வித்தியாசம். ஒரு ஊர்ல சொல்லலை, திண்டிவனத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லலை, இல்லை இந்த ஊர்ல இருக்கிறவங்கன்னு சொல்லலை, இந்த தமிழ்நாடுன்னு சொல்லலை, வையத்து வாழ்வீர்கள். நீங்க திருப்பாவை எங்க அது ரஷ்யால படிச்சாலும் ஜெர்மன்ல படிச்சாலும் வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள் தான். அப்போ அவ சொல்லல இந்தியாவில் இருக்கிறவங்க பாரத் தேசத்துல இருக்கு. நம்ம சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவோமே பாரத வருஷே பரத கண்டேன்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, சுருக்கிக்கிட்டே வரல. அவளுக்கெல்லாம் பாரதி சொன்ன விஷாலமாக்கு பார்வைய, அப்படி விஷாலமா இருந்தது ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள் அப்படி, இந்த வையத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே அப்படின்னு சொல்றார். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலுக்கு தான் வர்றோம், எல்லாம் பண்றோம், இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை போய் இப்படி சொல்றாளே ஆண்டாள் அப்படின்னா அவளுக்கு இந்த பூலோகத்துக்கு மேல அவ்வளவு பிரீத்தியாம். ஏன்னா நித்திய விபூதியில பெருமாள் சர்வேஸ்வரனா இருக்கான். அவர் தான் ராஜா. ஒரு பெரிய நாக பரியங்கம், அது மேல ராஜாவா உட்கார்ந்துருக்கார். பக்கத்துல இந்த பக்கம் நீலாதேவி, இந்த பக்கம் பூமாதேவி, சுத்தி நித்தியசூரிகள், கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. அங்க போனா ராஜா ராஜா தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த பூலோகத்துக்கு எவ்வளவு பேரு தெரியுமா? இங்கதான் கண்ணன் பிறந்தான், காராகிரகத்துல பிறந்தான். பிறந்த அடுத்த நொடியே வசுதேவரிடத்துல இருந்து நந்தகோபன் இடத்துல போனான். அங்க போய் தேவகி இடத்துல பால் குடிக்கல, என்ன பண்ணா? யசோத இடத்துல போய் பால் குடிச்சான். அது மட்டும் இல்லாம இந்த பெண்களோடு ராசக்கிரீடை பண்ணினா, போய் ஒவ்வொரு வீட்லயா வெண்ணெய் திருடினா. இந்த கோபிமார்கள் எல்லாம் அவன் வெண்ணெய் திருடுறான்னு போட்டு அவனை கட்டி வச்சாங்க. அது மட்டும் இல்ல, ராமனா பிறந்தான், சக்கரவர்த்தி திருமகனா இங்க இருந்தான். 14 வருஷம் காட்டுக்கு போனான், ராவணனை அழிச்சான், ஹனுமான் கூட சந்திச்சான், விபீஷணனை சேர்த்துக்கிட்டான். இப்படி எல்லாம் பண்ணது எங்க? அங்கயா? இல்லை, இந்த பூலோகத்துல தான். ஒரே ஒரு 5 வயசு குழந்தை பிரகல்லாதனுக்காக அளந்திட்ட தூணை அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் சீர்மை ஆராயும் சீர்மை தேனார் ஆழ்வார். அந்த நிமிஷ பொழுதுல வெளியில வந்தது யாருக்காக? பிரகல்லாதனுக்காக. அது எங்க நடந்தது? இந்த உலகத்துல தான் நடந்தது. அப்படி எல்லா அவதாரங்களும் நடந்தது எங்க? இங்கதான். இங்க இருக்கிற அந்த ஆய்ச்சிமார்கள்லாம் கூப்பிடுவாங்க, டே கண்ணா திருட்டு பயல இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். என்னன்னு கூப்பிடுவாங்களாம்? திருட்டு பயல இங்க வாடா அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுவாங்க? பெருமாளை கூப்பிடுவாங்களாம். நினைச்சு பாருங்க, வைகுந்தத்துல போய் திருட்டு பயல இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டா என்ன ஆகும்? முதல்ல கூப்பிடவே முடியாது. அந்த உட்கார்ந்துருக்க அந்த தோரணைய பார்த்தாலே நமக்கு கூப்பிடவே முடியாது. நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாளையும் பாருங்கோ, அதே நீங்க கம்பீரமா ஒரு பெருமாளை பார்க்கணும்னு சொன்னா நீங்க காஞ்சிபுரத்துக்கு போகணும். தேவ பெருமாளை போய் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல அழகா படுத்துட்டு இருப்பார். திருப்பதியில பாதி தான் பார்க்கிறோம், மீதி தெரியல. ஏதோ உத்தேசியமா பெருமாள் ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் திருப்பதியில நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லலையோ, வேண்டுதல் வைக்கிறீங்களோ வைக்கலையோ, ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுங்க. உள்ள போகும் பொழுதே பெருமாளே நான் உன்னை பாக்குறேனா பார்க்கலையான்னு கணக்கு வச்சுக்காதே, நீ என்ன நல்லா பார்த்துப்பிடு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு வேண்டுதலே வேண்டாம். ஏன்னா தெரியாது இருக்கிற இப்படி 2 கண்டு சிமிட்டுறதுக்குள்ள அவள் ஜரகண்டியும் தூக்கி வெளியில போட்டுரும். சுவாமி 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணி 3 மாசம் வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்கேயா, விடுங்க. ஜரகண்டி தான், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அங்க பார்க்க முடியாது. நின்று நிதானமா ஒரு கம்பீரமான ஒரு பெருமாளை பார்க்கணும். அப்படி பார்த்த உடனே பண்ணா அந்த போற அந்த வழியே காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 24 படி ஏறி போற மாதிரி இருக்கும். 24 படி ஏறி போய் இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா அப்படி வானலாவ நிப்பார் வரதராஜ பெருமாள். அந்த பெருமாளுடைய கம்பீரத்தை பார்த்துட்டு அவரை போய் திருட்டு பயலேன்னு கூப்பிட முடியுமா? கூப்பிட்டா சண்டைக்கு வந்துடுவாங்க எல்லாரும். அப்போ திருட்டு பயலேன்னு கண்ணனா இருந்தாலும் ராமனா இருந்தாலும் யாரை எங்க கூப்பிட முடியும்?
இந்த லீலா விபூதியில தான் கூப்பிட முடியும். நித்திய விபூதிக்கு அந்த பெருமையே கிடையாது. நித்திய விபூதியில விஸ்வக்ஷேனர் இருக்காரு, ஆதிசேஷன் இருக்காங்க, எல்லா நேரமும் பெருமாள் 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 எல்லாம் கைங்கரியம் பண்றாங்க. ஆனா அந்த சௌலபியம் எங்க வராது? நித்திய விபூதியில வரவே வராது. இந்த பூலோகத்துல தான் அந்த பெருமாளுடைய அந்த சௌலபியம், நீர்மை, எளிமை, இந்த மாதிரி குணங்கள்லாம் எங்க வெளிப்பட்டுது? இந்த பூமியில தான் வெளிப்பட்டுது. அதனால தான் ஆண்டாளுக்கு இந்த வையகத்தின் மேல அவ்வளவு ஒரு ஆசையம். அதனால தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. நாமளும் நம்ம பாவைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஏன்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வேலை பார்ப்போம், ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணி அதுக்காக இறங்குவோம். தோல்வி தோல்வி தோல்வின்னா பண்ணிடுறேன், இந்த இந்த இது 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 இப்போ பண்ணிடுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும், இது பெருமாள் விட்ட வழி அப்படின்னு வந்துடும். முதல்ல எல்லாம் அப்படி தோணவே தோணாது, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணும். முடியாதுங்கிற கட்டத்தில் இது பெருமாள் விட்ட வழி அப்படின்னு வந்துடும். ஆனால் அப்படி இருக்கிற நிலை கரெக்டு தான். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணுறா, அது கடைசி முயற்சி தான். நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் 2வது நாள். அதனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் பாவைக்கு எப்படி அந்த பூனை என்ன பண்ணும், குட்டி போட்டுச்சுன்னா ஒரு இடத்துல வைக்கவே வைக்காது. கவி 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 கொண்டு போய் அங்கங்கே அந்த குட்டியை வச்சிடும். இதே குரங்கு குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குரங்கு கண்டுக்காது அந்த குட்டியை. இந்த குரங்கு குட்டி தான் கட்டியா பிடிச்சி, இது இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும். இது கையில வச்சிருக்கேன்னு கூட தெரியாது அதுக்கு, அது பாட்டில் தாவிண்டே போகும். ஆனா இந்த குரங்கு தான் என்ன பண்ணிக்கணும், குட்டி தான் கட்டியமா பிடிச்சிக்கணும், வேற வழியே கிடையாது அதுக்கு. ஆனா பூனை அப்படி கிடையாது, அதுவே கவி கவி கொண்டு போய் வைக்கும். நாம அந்த குரங்கு மாதிரி கட்டியமா பிடிச்சிக்கணுமா நம்முடைய முயற்சியில. அதுதான் சொல்றான், நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு சொல்ற. நம்முடைய பாவை, அவளுக்கு நம்ம பாவை, நம்ம செய்யக்கூடிய அந்த நோன்பு அப்படின்னு சொல்றான். அந்த அனுபவம் அவளுக்கு அதிகமா இருக்கான். அது என்ன நம்ம பாவைனா, எல்லாரும் தான் பாவை நோன்பு நோக்குறாங்க, அது என்ன நம்ம பாவை அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், இருக்கிற ஒரு 4 பேர் அவுட் ஆயாச்சு வச்சுக்கோங்களேன். 4 பேரும் அவுட் ஆயாச்சு, 5ஆவதா பாச்சு, 6ஆவது அவுட் ஆயாச்சு, 7ஆவதா இறங்குறார். யாரு? உங்கள்கிட்ட கேட்டது தப்புன்னு நினைக்கிறேன், வேற கோஷ்டியில சொல்லணும். ஆமா, தோனி 7ஆவதா இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவன் மேட்சை விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்கான். உடனே தோனி இறங்கினோடனே என்ன சொல்லுவான், நம்மால் வந்துட்டாரு. என்னது நம்மால் வந்துட்டார்? அப்ப மீதி 6 பேர் என்ன பாகிஸ்தான்காரரா? எல்லாம் இந்தியாவுக்கு தானே விளையாடுனா, இந்தியாக்காரர் தானே. அப்போ தோனி வந்த உடனே மட்டும் ஏன் நம்மால் வந்துட்டாருன்ற அந்த அபிமானம் அதிகம் அவனுக்கு. அதனால இவளுக்கு இந்த பாவை நோன்பின் மீது அபிமானம் அதிகமா. அதனால தான் நாமும் பாவைக்குன்னு சொல்லியிருக்கலாம். நாம நம்முடைய பாவைக்குன்னு நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு சொல்லி அந்த உரிமையில அந்த அந்த அன்பின் மிகுதியினால அதன் மீது இருக்கக்கூடிய சிறப்பினால இவள் நம் பாவைக்கு அப்படின்னு சொல்றா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு சொன்ன. செய்யும் நாம என்னெல்லாம் பண்ண போறோம்னு கேளுங்கோ அப்படின்னு. கேளுங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உபன்யாசத்தில் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது சொல்லிட்டே இருப்போம். ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாகி உட்காந்துரும். அது அப்படியே சொக்கிண்டே இருந்தால் கூட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க போல். ஏன்னா அந்த ஒரு சின்ன பீடிகை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இவ சொல்கிறா, கேளீரோ. இந்த கேட்குறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் சொல்ல வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், கேட்குறது முக்கியம். அதனால தான் வள்ளுவன் சொன்னார், என்ன சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. 2 மார்க் கொஸ்டின் முடிந்து விட்டது. அப்போ இந்த செல்வம் கேட்குறது தான் முக்கியம். ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமா இருந்தாலும், ஒரு பகவத்கீதையா இருந்தாலும், ஒரு பாராயணம் என்னவா இருந்தாலும் முதல்ல வாயில வராது. எழுதிவனா கூட கையெழுத்து போட்டு தரேன், வராது.
கேட்டு 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 பாதி 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 இதே திருப்பாவையே சொல்லுங்க. யாரை வேணா கேளுங்கோ. ஓரளவுக்கு கோவிலுக்கு வந்து நித்தியப்படி கோவிலுக்கு வர்றவங்க தான் திருப்பாவையை படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. படிக்க ஆரம்பிச்ச உடனேவே யாரை வேணா கேளுங்கோ, 2 பாட்டு நல்லா தெரியும். இல்லை மிஞ்சி போனா 3 பாட்டு நல்லாவே தெரியும். ஒன்று சிற்றஞ்சிறுகாலே, இன்னொன்று வங்கக்கடல் கடைந்த, அதையும் மிஞ்சி 3ஆவதா போனா ஓங்கி உலகளந்த. கோஷ்டிக்கெல்லாம் போனீங்கன்னா கீழே விழுந்தா உடனே ஓங்கி உலகளந்ததான். டெய்லி சொல்லி சொல்லி கீழே விழுந்து 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 வந்து செவிச்சு ஓங்கி உலகளந்த ஓரளவு. அப்போ இது 3 இன்னும் திருப்பாவையே படிக்க ஆரம்பிக்கல. டெய்லி கோவிலுக்கு தான் வர்றாங்க, இன்னும் திருப்பாவையே படிக்க ஆரம்பிக்கல. ஆனாலும் இந்த 2 பாசுரம் 3 பாசுரம் தெரியும். எப்படி? கேட்டு 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 இந்த 2 பாசுரம் 3 பாசுரம் தெரியும். அவங்க சொல்ல சொல்ல அதனாலதான் கேட்கறது ரொம்ப அவசியம். அதனால ஸ்ருத்வாகுணான் புவன், அதாவது கண்ணன் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும். கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம். ருக்மணிக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் முடிவாயாச்சு. அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணு. அவளுக்கு அதுல இஷ்டம் இல்லை. அவளுக்கெல்லாம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும். சரி ஓகே, என்ன பண்றது? ஒரு பிராமணரை அழைச்சு ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் அவ தான் எழுதினான். ஒரு 7 ஸ்லோகம் எழுதினான். 7 ஸ்லோகம் எழுதி அந்த 7 ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஸ்ருத்வாகுணான் புவனசுந்தரக அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். 7 ஸ்லோகம். என்ன அந்த ஸ்ருத்வாகுணான்னா, கண்ணா நான் உன்னை பார்த்ததே இல்லை, முதல்ல பார்க்காம காதலிச்சவளும் அவள் தான் போல. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக காதலிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்காத காதலிச்சதும் அவள் கண்ணனை பார்த்ததே இல்லை. அவங்க அண்ணன் பேச, அவங்க அப்பா பேச, ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் பேசி 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 கேட்டு கேட்டு கேட்டுத்தான் அவளுக்கு கண்ணன்னா யாருன்னே தெரியும். கண்ணன் அவ்வளோ அழகாக இருப்பான், கண்ணன் அப்படி இருப்பான், எப்படி இருப்பான், கருப்பாக இருப்பான், அப்படி இருப்பான், எல்லாம் கேட்டு அதான் எழுதுறா. ஸ்ருத்வா குணான் புவனசுந்தரக அப்படின்னு எழுதுறான். நான் உன்னை கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்ப அழகாக இருப்பியான். எவ்வளோ அழகாக இருப்ப, புவனசுந்தரக, இந்த லோகத்திலே நீ தான் ரொம்ப அழகாக இருப்பியான்னு எழுதுறான். அப்போது கேட்டு கேட்டே காதல் வந்தது அவளுக்கு. அப்போது கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொல்கிறா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு சொல்கிறா. பார்க்கடலுள் பையத்து இன்ற பரமன் அடிபாடி அப்படின்னு சொன்ன. அந்த பார்க்கடலுள் அப்படின்னா, பார்க்கடல் 5 நிலை இருக்கு. பெருமாள் இருக்கக்கூடிய இடங்களில் 5 நிலைகள் இருக்கு. பரத்துவமானது எம்பெருமான் நாராயணனாக வைகுண்டத்திலே இருப்பார். அதுதான் நேற்று நாராயணக அப்படின்னு சொன்னா, பரத்துவத்தை சொன்னது. அடுத்தது வியூகம் என்று சொல்லக்கூடிய பார்க்கடல். பரத்துவத்திலே வைகுண்டத்திலே எல்லாரும்லாம் போக முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். போனால் திரும்பி வர முடியாது. அங்கேருந்து யாரும் திரும்பி வர முடியாது, இங்கேருந்து போனாலும் திரும்பி வர முடியாது. அப்போது வைகுந்தம் என்பது அங்கே இருக்கக்கூடியது. அங்கே யாரும் போக முடியாது. யாரும் போக முடியாதுன்னா தேவர்கள் கூட போக முடியாதுன்னா போக முடியாது. தேவர்கள் கூட போக முடியாது. நித்திய சூரிகள் மட்டும்தான் போக முடியும். யாருன்னா கருடன், அனந்தன், விஸ்வக்ஷேனர், அடியார்கள். இங்கே ஆச்சாரிய சம்பந்தத்தோடு மேலே போன அடியார்கள். இப்படி இவர்களுடைய கூட்டம்தான் அங்கே இருக்கும். அங்கே தேவர்கள்லாம் போக முடியாது. சரி, அப்போ தேவர்கள்லாம் எங்கே போய் பெருமாளை பார்ப்பாங்க? ஆனா ஊன்னா பெருமாளை போய் பார்க்குறாங்களே. இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்கும் போதே, பெருமாளே நீ தான் என்னை காப்பாற்றணும், ஹிரண்யன் இப்படி வதம் பண்ணுறான், ஹிரண்யன் இப்படி இம்சை பண்ணுறான், இரண்யாட்சகன் இப்படி இம்சை பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், மகாபலி சக்கரவர்த்தி யாகம் வளர்த்துறான், இப்படின்னு போய் ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்களே, அது எங்கன்னா அதான் பார்க்கடல். பார்க்கடலில் தான் போய் தேவர்கள் பெருமாள் போய் தூங்கலாம்னு நினச்சார். இவங்க தூங்கவே உடலை பெருமாள் சுத்தமாக. அதனால் பார்க்கடல். இன்னொன்று, அது மாமனார் வீடு. ஏன்? லக்ஷ்மி க்ஷீரசமுத்திர ராஜதனையாம். பார்க்கடல்லேருந்து வந்தது தான் லக்ஷ்மி. அப்போ முதல்ல மாமனார் வீட்டுக்கு போய் செட்டில் ஆனவர் யார்? பெருமாள் தான். நாளை பின்ன யாராவது பையனை கேட்டாங்கன்னு சொன்னால் மாமனார் வீட்டில் போய் செட்டில் ஆகணும்னா, சரி பெருமாள் மாதிரி இருக்கான் பையன் சௌகரியமாக நினச்சிக்கிட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான்.
அப்போ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. அப்போ பிராட்டியினுடைய ஊர் அதுதான், பிராட்டியினுடைய வீடு அதுதான். அப்போ அந்த இடத்துல இருக்கார். பையத்துயின்ற அப்படின்னு சொல்லி சொன்னார். பையத்துயின்றன்னா அழகா தூங்குறாராம். நம்மெல்லாம் தூங்குறத பார்த்தா அடுத்தவங்களுக்கு தூக்கம் வராது, தூங்குறத பார்த்தா அடுத்தவனுக்கு தூக்கம் வராது. அதுவும் அந்த கொரட்ட சத்தத்தோட அந்த வாயில ஒழுகிண்டு அப்படி அசந்து தூங்கும் பொழுது திடீர்னு லைட்டை போட்டால் பயந்து லைட் ஆஃப் பண்ணிடணும் நம்மளாம். நான் பெருமாள் அப்படி இல்லையா, பையத்துயின்ற அழகா தூங்குறார். ஸ்ரீமான் அதான் சொல்றார், இவர் சொல்றார், வால்மீகி சொல்றார், சீத்த மடியில் படுத்திருக்காரு, தூங்குறார். சீத்த மடியில் படுத்து தூங்குறார். இவ்வளோதான் காட்சி. சீத்தை உட்கார்ந்துருக்கான், ராமர் படுத்து தூங்குறார். ஸ்ரீமான்னு எழுதுறார். சுவாமி அவர் தூங்குறாரு சுவாமி, அவர்கிட்ட போய் என்ன சுவாமி ஸ்ரீமான்னு எழுதுற? ஸ்ரீனா என்ன? சாட்சாத் மகாலட்சுமி. மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியவராக இருக்கக்கூடியவனேன்னு எழுதுறாரு. எழுதும்போது தூங்குறவரை பார்த்து, அப்போனா அவர் எப்படி தூங்கி இருக்கணும் பாருங்க. அப்படி அழகா தூங்குறார். எழுப்புறதுக்கு மனசு வரல. விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போறார் பசங்களை. ராமாவதாரத்தில் விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போறார். யாகத்தை ரக்ஷணம் பண்ணி கொடுகு அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறார் பசங்களை. யாரு? ராமரையும் லக்ஷ்மணனையும் கூட்டின்னு போறார். கரையோர் சரையூ நதி ஓரமாக நடந்து போறாங்க. ஒரு இடத்துல நைட்டு தங்குறாங்க. நைட்டு தங்கி மறுநாள் காலையில் எழுப்பணும். எழுப்ப மனசு வரலையா விஸ்வாமித்திரர். ஏன்னா அவ்வளோ அழகா தூங்குறாங்களா ரெண்டு பேரும். இப்படி அவ்வளோ அழகா தூங்குறாங்களாம். அதனால தான் என்ன சொன்னார்? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா. எதுக்குங்க கௌசல்யான்னு முதல்ல சொன்னார்னா, குழந்தைக்கு இப்போ தான் 6 வயசு ஆகுது. அம்மா கூடயே தூங்கி 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 பழக்கம். முதல் முறையாக இப்போ தான் வெளியில் வந்திருக்காரு. ஹோம் ஸ்கூலிங். இன்றைக்கி இல்லை ஹோம் ஸ்கூலிங், அன்றைக்கே ஹோம் ஸ்கூலிங்லாம் வந்துட்டா. அயோத்தியாலே வசிஷ்டர் இருக்கார். வசிஷ்டர்கிட்ட அயோத்தியாலே பாடம் படித்தாச்சு. வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது, வெளியே போனதே இல்லை. அப்படிங்கிறதுனால முதல் முறையாக வெளியில் வந்திருக்கு குழந்தைங்க ரெண்டு பேரும். அம்மாவை இல்லாமல் வெளியில் வந்திருக்கு குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது எழுந்துக்கும் போது பயந்துடக்கூடாதேன்னு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு எழுப்பினார். கௌசல்ய பேரை சொல்லி, அந்த பேரை சொன்னாலே சரி அம்மா இங்கே தான் எங்கேயோ இருக்கா போல அப்படின்னு அந்த குழந்தைங்க பொறுமையாக முழிக்கும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, இந்த கௌசல்யக்கு எப்பேற்பட்ட பேரு கிடைத்தது. இந்த ராமனை வயிற்றுல 12 மாதம் சுமந்தாளே, எப்பேற்பட்ட பேரு அந்த கௌசல்யக்கு அப்படின்னு அந்த கௌசல்யனுடைய பேரை சொல்லி எழுப்பினாராம். இதோட பரதன் சொல்கிறான், இது பெருமாள் தூங்கின இடம். இன்னொருத்தர் தூங்காத இடத்தை பற்றி பரதன் சொல்கிறான். குகன் பரதன் நாட்டுக்கு வந்தாச்சு. நாட்டுக்கு வந்து செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு, இல்லை நான் போய் அண்ணாவை கூட்டின்னு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். படையோடு கிளம்பி வர்றான். கிளம்பி வரும்பொழுது குகன் இங்கே இருக்கிறான். இந்த கரையில் குகன் இருக்கான். அப்போ குகனை வந்து பார்க்குறான். குகனை வந்து பார்த்த உடனே கேட்குறார், அண்ணா இல்லையா அப்படின்னு. அண்ணா வந்து அடுத்த கரைக்கு போயிட்டார், நான் தான் கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி சரி. எங்கள் அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணாவும் அப்போ எல்லாம் கேட்டுட்டு, நைட்டு இங்கே தான் தங்கினாங்களான்னு கேட்டான். ஆமாம்மா இங்கே தான் தங்கினாங்க அப்படின்னு சொன்னான். அப்போது உடனே கேட்டானா, அண்ணா எங்கே படுத்துண்டார் அப்படின்னு கேட்டான். அண்ணா எங்கே தூங்கினாரு அப்படின்னு கேட்டானா. அவன் குகன் உடனே சொன்னானா, இங்கே தான் ஐயன் கண் வளர்ந்தான், இங்கே தான் தூங்கினாரு, பக்கத்தில் அவங்களுடைய மனைவி இருந்தாங்க அப்படின்னு சொன்னானா. அப்போ பரதன் சொன்னானா, ஐயோ எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்க வேண்டியவன், பஞ்சனையிலே படுத்து உறங்க வேண்டியவன் இந்த பாறையிலே வந்து உறங்கினானே அப்படின்னு நினச்சானா. அடுத்த ஒரு கேள்வி கேட்டான், லக்ஷ்மணன் எங்க காவல் காத்தான்னு கேட்டான். லக்ஷ்மணன் தூங்குனானான்னு கேட்கல பரதன். பரதன் லக்ஷ்மணன் தூங்குனானான்னு கேட்கவே இல்லை. கண் துஞ்சான் எங்க இருந்தான்னு கேட்டான். கண் தூங்காதவன் எங்க இருந்தான்னு கேட்டானா. இங்கே தான் லக்ஷ்மணன் வந்து காவல் காத்தான். அப்படி அந்த ராமன் தூங்கினதையும் லக்ஷ்மணன் தூங்காத இருந்ததையும் காட்டான். அப்படி அழகா தூங்குறாராம். பையத்துயின்ற
பரமன் அடிபாடி அப்படின்னு சொல்றா. பரமன் அப்படின்னு சொன்னா மிகவும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், பரத்வத்மாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி அப்படின்னு சொன்ன. அந்த பெருமாளுடைய திருவடியை பாட வேண்டும். அந்த பெருமாளுடைய அடியை பாடுறது தான் வேலையாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல. அந்த பரமன் அப்படின்னு சொன்னால் மிகவும் பெரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த பெருமாள் எப்படி இருப்பாராம், அந்த அடிப்பாடிக்கு சொல்கிறாங்க. மன்னார்குடியில் ராஜகோபால பெருமாளை பார்த்துருப்பீங்க. அவர் நல்லா குழுக்கு முழுக்குன்னு இருப்பார். ராமர் தான் ஜிம் பாடி, ஜிம்முக்கெலாம் போய் எக்ஸசைஸ்லாம். கிருஷ்ணர் நம்மாள் ஜிம்முக்கெலாம் போகிறதில்ல, டயட் ஃபாலோ பண்ணுறதில்ல. 420 சுகர்னாலும் பரவாயில்ல கொடுங்கோ, கொஞ்சமாக ஜீரா சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆள். வெண்ணையாக சாப்பிட்றவர் நம்மளை மாதிரி அவர். அதுவும் இந்த மன்னார்குடி ராஜகோபாலனை போய் பார்த்தீங்கன்னா மித்த கண்ணனை விட கொஞ்சம் ஒரு சுத்து பரிசாகவே இருப்பார். ஒரு இந்த பக்கம் ஒரு வெண்ணெய் பாக்கெட்டு, இந்த பக்கம் ஒரு வெண்ணெய் பாக்கெட்டு, கையில் காலில் எல்லாம் ஒரு வெண்ணெய் பாக்கெட்டு. நம்ம மன்னார்குடி ராஜகோபாலனையே தான் பார்த்துருந்துருக்கோம். அங்கே கீழே 2 பசுமாடு இருக்கும். அதை பார்த்துருக்கவே மாட்டோம் பெரும்பாலும். ஆமாம். அப்போது அந்த பசுமாடு 2 பார்த்திங்கன்னா ஒன்று மேலே பார்க்கும். இதுக்கு தான் போன வருஷம் உபன்யாசத்துக்கு வந்தவங்களும் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்கிறது. இல்லை, அப்போது ஒன்று மேலே பார்க்கும், இன்னொன்று கீழே பார்க்கும். அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு வருஷம் ஞாபகம் வைக்கிற அளவுக்கு அடியான் பண்ணியிருக்கேன்னா அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்துனீங்க சொன்னாங்க சொன்னாங்க. அதனால அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். அப்போது ஒரு 2 ஒரு பசுமாடு இருக்கும், ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். அந்த பசுமாடு அந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா மேலே பார்த்துருக்கோம், அந்த பசுமாடு பார்த்திங்கன்னா கீழே பார்த்து. அடுத்த வாட்டி போகும்போது பாருங்க கீழே பார்த்துருக்கோம். அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுதான் நினச்சி பார்த்தான், நான் கண்ணன் பக்கத்துலேயே இருக்கிறேன், அதனால் நான் இன்றைக்கி கண்ணனை அனுபவிக்க போகிறேன், கண்ணனுடைய அழகெல்லாம் இன்றைக்கி அனுபவிக்க போகிறேன், இந்த ஜென்மா முழுக்க அனுபவிக்க போகிறேன் நான் கண்ணனுடைய அழகை அப்படின்னு நினச்சிட்டு திருமுகத்தை பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு இருக்கு. திருமுகத்தை பார்த்து அது அழகான அந்த சுருளான கேசங்கள், கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கேசங்கள், அடுத்தது பிறை சந்திரனை போல இருக்கக்கூடிய அந்த நெற்றி, புடை பறந்து மிளர்ந்து செவ்வறிவோடு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன் திருப்பானாழ்வார் பார்த்து வியந்த அந்த கண்ணு, எள்ளுப்பூ மாறி மூக்கு, கொவ்வைப்பழம் போன்ற அந்த திருவாய், அடியில் இருக்க முவாக்கட்டை, செங்கு மாறி இருக்க கழுத்து, தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார்னு அந்த பிடை பறந்து அந்த பெருசா இருக்கக்கூடிய அந்த தோள்கள், சிறுத்து அடுத்ததாக பிராட்டியோடு இருக்கக்கூடிய அந்த திருமார்பு, சிறுத்ததாக இருக்கக்கூடிய இடை, அடுத்தது பெருத்ததாக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடின்னு சொல்லி இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் மேலே அந்த கண்ணுக்குட்டி. ஆனால் இந்த மாடு இருக்கு பாருங்க, இந்த மாடும் இப்படித்தான் ஆரம்பிச்சுது ஒரு காலத்தில். நான் கண்ணனை முழுசாக அனுபவிக்க போகிறேன், பார்த்து ரசிக்க போகிறேன்னு. ஆனால் மாடு அவனுடைய கண்ணழகையே தாண்டலை. அதுக்குள்ளே வயசாயிடுத்து மாடுக்கு. அப்போ முடிவு பண்ணித்தான் அந்த மாடு, இதுக்கு மேலே நான் எங்கள் மூக்கை வாய் மகாலட்சுமியை பார்த்து, திருமார்பை பார்த்து, இடையை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து நான் என்னைக்கு வர்றது, அதுக்குள்ளே என் பிராணம் போயிடும் போல. அப்போது நான் உய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இதெல்லாம் பற்று கிடையாது, அவனுடைய திருவடித்தான் பற்றுன்னு சொல்லி அந்த வயசான மாடு திருவடியை பார்த்துத்தான். உடனே அந்த பெரிய மாடு சொல்லிச்சான், கண்ணுக்குட்டிக்கிட்ட சொல்லிச்சான், நீ திருவடியை பாரு அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, நான் போய் கண்ணனைத்தான் அனுபவிச்சுட்டு வருவேன்னு சொல்லி அந்த சின்ன கண்ணுக்குட்டி திமிரிண்டு போய் கண்ணனுடைய அழகை பார்க்க போச்சான். அப்படி அந்த திருவடியைத்தான் நாம் பிடிக்க வேண்டும். அதனால்தான் பெரியோர்கள் காட்டினார்கள், கையை பிடித்தால் உதறி விடுவான், காலை பிடித்தால் உதரமாட்டான். யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய உதவி வேணும் நம்ம இடத்துல, நமக்கும் ஒரு பெரிய வழி இல்லை அதை செய்கிறதுக்கு.
அவர் நம்ம இடத்துல ஒரு உதவின்னு வந்து கேட்குறார், சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா, நான் இருக்கிற கஷ்டத்தில் நான் போய் எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறது, என்ன சார் இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு என்னை உள்ளாக்குறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற நேரத்தில் தடால்னு காலில் விழுந்து, சார் நீங்கள் தவிர வேறு யாருமே பண்ண முடியாது, சார் 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 என்ன காலில் எப்படியாவது என் தலையை அடமானம் வச்சா பண்ணி எழுந்துருங்க, என்னங்க போய் காலிலலாம் உழறீங்க. அப்போது சாதாரண மனுஷன் நாமளே ஒருத்தன் வந்து காலில் விழுந்துட்டான்னா எப்படியாவது இவனை காப்பாற்றி தொலையணுமேன்னு யோசிக்கிறோம். நம்முடைய அப்பாவும் அம்மாவுமாக இருந்து எப்படா இவன் வந்து வாசலில் நிற்க மாட்டானான்னு காத்துருக்க பெருமாளிடத்தில் போய் காலில் விழுந்து, பெருமாளை ஒன்றை தவிர எனக்கு வேற கதி இல்லைடா நீ தான் காப்பாற்றணும்னு விட்டுருவானா? தான் ஆழ்வார்கள் சொன்னார்கள், கையை பிடித்தால் உதறி விடுவான். கையை பிடிச்சா உதறமாட்டான். அப்போ கூட ஒருவேளை நம்ம பண்ண பாவத்தினால உதறிட்டாலும் உதறிடுவான். ஆனால் திருவடியை பற்றி கொண்டால் உதறமாட்டான். ஒரு நாளும் பெருமாள் அவனுடைய திருவடியை பற்றிண்டா உதறவே மாட்டான். அப்பேற்பட்ட அடிபாடி அந்த அடியை பாட வேண்டும் அப்படின்னு சொல்ற. வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி அந்த திருவடியை பாட வேண்டும். சரி, அப்புறம் அடுத்தது என்ன பண்ணோம்? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னு சொல்ல. நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, நெய் குடிக்க மாட்டோம்னு தானே சொல்லியிருக்கணும். இலக்கண பிழை, உன் பாட்டிலே பிழை வந்தது, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆண்டாள்கிட்ட. நெய் உண்ணோம், நெய் பருகோம்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நெய் வந்து என்னது? லிக்விட் பொருள். அதை என்ன சொல்லியிருக்கணும்? குடித்தோன்னு சொல்லியிருக்கணும், இல்லை அருந்தினோம்னு சொல்லியிருக்கணும், ஏதாச்சும். உண்ணோம்னு சொல்ல, சாப்பாடு உண்ணோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிங்களான்னு கேட்க மாட்டாங்க, காஃபி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பொழப்பே காஃபியில் தான் ஓடுறது. காஃபி இல்லைன்னா அவர் பொழப்பு நடக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு அது சாப்பாடு. இவங்களுக்கு நிறைய இருக்கான். அதனால் நிறைய இருந்தால் என்ன பண்ணுவான், இந்த சில கடைகள்ல எல்லாம் போய், இல்லை ஒரு நல்ல எருமை மாடுனுடைய அந்த தயிர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கட் பண்ணலாம், இந்த கரண்டியாலே கட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் இருக்காது, நல்லா கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தயிர் இருக்கும். அதனால தான் அவன் நெய் உண்ணோம்னு சொன்னான். ஒன்று இல்லை, இந்த கண்ணம் பிறந்ததுலேருந்து நெய்னா என்னன்னே தெரியாது. ஏன்? வெண்ணெயே தெரியாது. வெண்ணெயை விட்டு வச்சா தானே நெய் வரும். வெண்ணெயே விட்டு வைக்க மாட்டான். வெண்ணெய் ஏன் வரலன்னா பாலே வரல, பாலையே குடிச்சிட்டு போயிடுறான். அப்புறம் எங்கேருந்து நெய், அப்புறம் எங்கேருந்து வெண்ணெய், எப்படி இருக்குன்னே மறந்து போச்சான். அதனால் அதை குடிக்கணுமா சாப்பிடணுமான்னு தெரியாமல் உண்ணோம்னு சொல்லிட்டாலாம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னு சொன்னான். சரி, ஆண்டாள் சொல்லிட்டா நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. சரி, நாமளும் விரதம் இருக்கிறோம், மார்கழி மாதம் நான் விரதம் இருக்க போகிறேன், நானும் நெய் சாப்பிட மாட்டேன் பால் சாப்பிட மாட்டேன்னு இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். ஆண்டாளே சொல்லிட்டா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு, இருக்க வேண்டியதானே அப்படின்னா, அவளுக்கு அதிகமாக கிடைச்சது என்னன்னா நெய்யும் பாலும். ஒரு விரதம்னா அந்த விரதத்தை கட்டுப்பாடோடு இருக்கணும். அதான் மனசை அடக்கி போகமான பொருளில் ஈடுபடாமல், நமக்கு பிடிச்ச வஸ்துவில் ஈடுபடாமல் அந்த மனசை கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? விரதம்னு பேர். நமக்கு நெய்யும் பாலும்னு அப்படியா கிடைக்கிது? 32 ரூபா விற்கிது தண்ணி பால். நாம் போய் அதில் நெய் பாலே வர்றதில்லை சார். அதில் அப்புறம் எங்கேருந்து நெய்? 350 ரூபா 400 ரூபா நெய், 32 ரூபா இல்லையா? சரி, நான் ரொம்ப பெருச பழைய காலத்தில் இருக்கேன், வாங்கினா தானே தெரியும் நமக்கு. சரி, ஒரு 50 ரூபா வச்சு. அப்போது பாலே அந்த நிலையில் இருக்குது. அதுவே தண்ணி பால். அதில் எங்கேருந்து நெய் வர்றது, எங்கேருந்து அதில் வெண்ணெய் வர்றது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பால் வந்தாலே போதுங்கிற லெவலில் இருக்குது. அப்போது நாமளும் அதே மாதிரி நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்லாமான்னா சொல்ல முடியாது. இந்த காசி யாத்திரைக்கெலாம் போவோம். இந்த காசி யாத்திரைக்கெலாம் போனால் ஏதாவது ஒன்று விட்டுடணும்னு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு விட்டதெல்லாம் அந்த பாவக்காய் தான். விட்டதெல்லாம் அந்த பாவக்காய் தான் பெரும்பாலும் 90%.
சரி, ஏன் முதல்ல காசி யாத்திரைக்கு போயிட்டு வந்தால் ஏன் ஒன்றை விடணும்? யாராவது என்னைக்காவது கேட்டோமா? யாராவது என்னைக்காவது கேட்டோமா? காசி யாத்திரை போயிட்டு வந்தால் ஒன்று விட்டுருன்னு சொல்கிறாங்க, ஏன் விடணும்னு கேட்டோமா? கேட்கல. காசி யாத்திரைங்கிறது இன்றைய மாதிரி காலையில் ஏறினா போய் மத்தியானம் ஃப்ளைட்டில் இறங்கி நைட்டு காசியில் பார்த்துட்டு காலையில் எழுந்து பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு ஈவினிங் டிஃபன் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, கிடையாது. இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நைட் ஏறினீங்கன்னா நாளைக்கு காலையில் மத்தியானம் டிஃபனுக்கு வந்துடலாம். ஈவினிங் டிஃபனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட போய் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போது இல்லை. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காசி யாத்திரை போகிறதுங்கிறது 2 டைம் போவாங்க. முதல்ல படிக்கிறதுக்காக போவாங்க. இன்றைக்கும் நம்ம வீட்டு கல்யாணங்களில் காசி யாத்திரை மாப்பிள்ளை கிளம்பி போகிறதா ஒரு ஐதீகம் உண்டு. கிளம்பி போவார், மச்சினம் பின்னாடியே போய் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு போய் அவருக்கு கொடை, காலில் ஒரு மெட்டி எல்லாம் போட்டு, அவர் திரும்பி இவருக்கு ஒரு மோதிரத்தை போட்டு, அதுக்கு ஒரு 1/4 பவுன் அழுது, இதுக்கு ஒரு 1/4 பவுன் அழுது எல்லாம் போய் அது ஒன்று. அப்போ என்னென்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்போல்லாம். அப்போது அவர் என்ன பண்ணுவார், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், படிக்க போகிறேன்னு கிளம்பி காசி யாத்திரை போவார். முதல் காசி யாத்திரை போகிறதுங்கிறது கல்யாணம் படிக்கிறதுக்காக போகிறது. காசியில் தான் பெரிய புத்தக சாலை போகிறது. அடுத்தது எல்லாம் முடிஞ்சிட்டு கடமையெல்லாம் முடிஞ்சால் கிளம்பி காசி யாத்திரை போவாங்க. அப்படி காசி யாத்திரை போனால் கடைசி காலம் காசியிலேயே கழிந்து விடும். போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. அப்போது ஏதாவது ஒன்றை விட வேண்டும் அப்படின்னு. ஏன் அதை விடணும் அப்படின்னா, நான் அந்த காசியா போயிட்டு வந்தோம்னா நமக்கு எது இல்லைன்னாலும் வாழக்கூடிய பக்குவம் வந்துடணும். காசி யாத்திரை போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது இருந்தால் தான் வாழ முடியும், இது இல்லைன்னா வாழ முடியாது, எனக்கு பிடிச்ச இந்த புடலங்காய் பொரியல் வச்சா தான் நான் சாப்பிடுவேன், இந்த புடலங்காய் பொரியல் இல்லைன்னா எனக்கு சாப்பாடே இறங்காதுங்கிற அந்த இது இல்லைன்னா தான் செய்யாது போகாதுங்கிற அந்த நிலையிலேருந்து எது இல்லைன்னாலும் என்னால் வாழ்ந்துட முடியுங்கிற பக்குவம் வரணும். அதுக்கு ஒரு பிரதிரூபமாக தான் என்ன பண்ணினார்கள், ஏதாவது ஒன்றை விட்டுட்டு வரும். அது விடுறது பிடிச்சதா விடணும். ஏன்னா நமக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும், ஒரு பதார்த்தம் ரொம்ப பிடிக்கும்னா நாம் போயிட்டு வந்தால் அந்த பக்குவம் நமக்கு வந்துடணும். என்ன பக்குவம்? அந்த பதார்த்தம் இல்லைன்னாலும் நாம் வாழ முடியுங்கிற அந்த பக்குவம் வந்துடணும். அதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகத்தான் பிடிச்சதை விட சொன்னாங்க. நாம் ஒரு 30லே போயிட்டு வந்துடுறோம், இன்னொரு 20 வருஷத்துக்கு என்னால் உருளைக்கிழங்கு பொரியலே சாப்பிட முடியாது அப்படின்னும் பொழுது பயமாக இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாமல் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. அப்போல்லாம் கடைசியாக போனாங்க. இப்போ 30 வயசு 40 வயசுல போயிட்டு வந்துடுறாங்க. அப்போ இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? ஈஸியாக இருக்கிற ஒரே காய் பாவக்காய், ஊட்டுரும். பாவக்காயை ஊற்ற வேண்டும். அப்போது அந்த வைராக்கியம், ஒரு ஏகாதசி விரதம்னா பிச்சைக்காரன் ஏகாதசி விரதம் இருக்கிறதுல பெருசு இல்லை. ஏன்னா அவனுக்கு அன்றைக்கி பிக்ஷையே கிடைக்கல, அதனால் அவன் விரதம் இருக்கான், அது பெருசு இல்லை. தட்டு முழுக்க பதார்த்தத்தை வச்சுட்டு சாப்பிடாம ஏகாதசி விரதம் இருக்கான் பாருங்க, அதுதான் பெருசு. அந்த மாதிரி அவளுடைய ஊரில் என்ன அதிகமாக இருந்துச்சு? பாலும் நெய்யும் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவள் என்ன சொன்னா, என்னுடைய வைராக்கியத்தை காட்டுறதுக்காக சில பேர்லாம் அந்த சபதம் பண்ணுவாங்க, நான் இதை செய்கிற முடிந்த வரைக்கும் நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணுவான். அந்த மாதிரி ஆண்டாள் அந்த வைராக்கியத்தை காட்டுறா. நான் கண்ணனை அடையும் வரைக்கும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். ஏன்னா இந்த ஊரில் அதிகமாக கிடைக்கிறது அதானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட் ஃபுட் அது முடியாது, அரிசி உண்ணோம்னு சொல்ல முடியாது. வேணா சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா டாக்டரே அதான் சொன்னார், அரிசி உண்ணோம் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். அப்போ நமக்கு எதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்குதா, கடையில் வாங்குறது பிடிக்குதா? அப்போ இந்த 1 மாதத்துக்கு நான் அதை சாப்பிட மாட்டேன், அதைத்தான் விடணும். நமக்கு எது பிடிக்குமோ அந்த வைராக்கியம் வரணும்னா அதைத்தான் விடணும்.
அதை தான் அபியாசப்படுத்தணும். அதுதான் சொல்கிறேன், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. விடிய காலையில் எழுந்து நாங்கள் குளிப்போம், மையிட்டு எழுதோம் அப்படின்னு சொன்னோம். மை போஷிக்க மாட்டோம். மைனா அலங்காரத்திற்காக செய்து கொள்வோம். மையிட்டு எழுதோம்னா அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம். அதாவது பெருமாளை அடையாமல் நாங்கள் அலங்காரம் செய்து கொள்ள மாட்டோம். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு சொன்னோம். மலரிட்டு முடியோம்னு சொல்ல, இவ்வளோ நேரம் நெய் உண்ணோம்னு சொன்னால், பால் உண்ணோம்னு சொன்னால், நாட்காலே நீராடின்னா, மையிட்டு எழுதோம்னா மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்னான். மலர் முடியோம்னு தானே சொல்லியிருக்கணும். இவ்வளோ நேரம் சொன்னதை பார்த்தா மலர் முடியோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். மலரிட்டு நாம் முடியோம்னு ஏன் சொன்னான்னா, நாங்களாக வச்சுக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? நாங்களாக பூ வச்சுக்க மாட்டோம். கண்ணனா வந்து பாரு இந்த பூவை பார்த்தேன், எனக்கு ஞாபகமாக இருந்தது ஆண்டாள், நான் உனக்கு இந்த பூவை வச்சு விடட்டுமா அப்படின்னு கேட்டேன், அப்போ வச்சு கண்ணன் கையால் சூடிக்கொண்டால் கண்டிப்பாக வச்சுப்போம். அதனால் மலரிட்டு நாம் முடியும். கண்ணனாக வந்து அந்த மலரை வச்சு விட்டா நாங்கள் வச்சுப்போம். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும். மொத்தமாக எழுதிட்டா செய்யாதன செய்யும். எங்களுக்கு இந்த 2 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும். ஸ்டேட் வித் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளோடு எழுதணும். எக்ஸாம்பிளே ஒரு 4-5 இருக்கும். எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஆபத் பாந்தவன் மாதிரி ஒரு 4-5 வார்த்தை வந்து இங்கிலீஷில் இருக்குது. த, வாஸ், ய, அதே மாதிரி ஒரு ஆபத் பாந்தவனான ஒரு வார்த்தை இந்த எக்ஸட்ரா 4 தெரியணும், 4 எழுதணும். 2 தான் தெரியும்னா கமா போட்டு ஒரு எக்ஸட்ரான்னு புள்ளி வச்சுட்டு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீதியை மிஸ் படித்து பார்த்து எழுதிக்கணும்னு அர்த்தம். எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், மீதியை மிஸ்ஸாக படித்து பார்த்து எழுதிக்க வேண்டியதான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இவ சொன்னால் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும் சொல்லினே வந்தா. செய்யாதென செய்யும், ஒரே வேலையாக முடிஞ்சு போச்சு. எக்ஸட்ரா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். சரி, எதெல்லாம் செய்யக்கூடாது? நம்ம பண்ணுறது எதுவுமே செய்யக்கூடாதான். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எதுவுமே செய்யக்கூடாதான். ஒரு 2-3 உதாரணம் பார்ப்போமா? நமக்கு தேவையான உதாரணங்கள். பாலை 2வது வாட்டி காய்ச்சக்கூடாது. பாலை 2வது வாட்டி காய்ச்சக்கூடாது. முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் பசும்பாலாக வாங்கினீங்கன்னா சரி 2வது வாட்டி காய்ச்ச வேண்டாம், ஏதோ ஒரு வழி இல்லை, சரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கூட காய்ச்சி காப்பி போட்டு குடிக்கலாம். இந்த பாக்கெட்டு பாலாக வாங்கினீங்கன்னா அதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அதில் அவன் முழுக்க காய்ச்சி மறுபடியும் அதை குளிர் வச்சு திரும்பித்தான் நம்மகிட்ட கொடுக்குறான். அவனே ஒரு வாட்டி காய்ச்சிடுறான், திரும்பி நாம் கொண்டு போய் அப்படியே வாயில் குத்திக்க முடியுமா? குத்திக்க முடியாது, திரும்பித்தான் காய்ச்சி ஆகணும். அப்போ பாலை 2வது வாட்டி காய்ச்சக்கூடாது, தப்பு. இன்னொன்று, காலையில் செஞ்சதை மத்தியானம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லலை, இல்லை ஆண்டாள் கூட சொல்ல. தேசிகன் ஆகார நியமனம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் பாசுரத்தில். ஆகார நியமனம்னு ஒரு கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். உடனே இந்த பொண்ணு வந்து ஏதோ மைக்கு கிடச்சிச்சு இது வாட்டு சொல்லிட்டு போயிடுதுன்னு என்கிட்ட யாரும் சார்ஜுக்கு வர வேண்டாம். தேசிகன் சொல்லியிருக்கார், ஒரு காலையில் சமைச்சதை மத்தியானம் சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சமைச்சதை ராத்திரி சாப்பிடக்கூடாது, ராத்திரி சமைச்சதை மறுநாள் வச்சு சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கே வேலை இருக்காது. ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் ஒன்று மோர் குழம்பு பண்ணுவாங்க, இல்லை வத்த குழம்பு பண்ணுவாங்க. 2மே வந்துட்டு என்னன்னா இது நேற்று மோர் குழம்பு, இது இன்றைக்கி வத்த குழம்பு. அப்போது எல்லா நாளும் இருக்கு. அப்போ இன்னொன்று, சாப்பிட்றோம்ல சாப்பாடு, சாப்பிட்ற தட்டில் கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும். ஒரு 4 பருக்கையாவது மிச்சம் வச்சுட்டு தான் சாப்பிடணும். ஒரு சிலர்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதுவும் இந்த தத்தியோன்னம் மாதிரி சாப்பிட்டு அதுக்கு நல்ல கரிகா கூட்டு இருந்துச்சுன்னா, நல்ல தத்தியோன்னமாக புளிப்பில்லாத தத்தியோன்னமாக தயிர் சாதமாக இருந்துச்சு, நல்ல கூட்டு இருந்துச்சுன்னா அதை நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு அதை முழுக்க ஒரு வழித்து சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணி தெளித்தா போதும், அடுத்த ஆள் சாப்பிட்றலாம். கழுவ வேண்டாம், கழுவவே வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி அப்படி தெளித்தா போதும், அடுத்த ஆள் தாராளமாக சாப்பிட்றலாம். அந்த இல்லை அந்த மாதிரி
சாப்பிடக்கூடாது, 2 பருக்கையாவது மிச்சமே. இப்படி நிறைய இருக்கு. இதை 2-3 உதாரணத்துக்கு சொல்றேன், போதுமா? இதுவே பண்ண முடியாது. அப்போ செய்யாதன செய்யும். இப்படி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதும், போய் புரணி பேச மாட்டோம். யாராவது ஒருத்தர் நம்மிடத்துல வந்து ஏதோ ஒன்று குறையா சொன்னால், ஏதாவது ஒன்று சொன்னால் அதை போய் மற்றவர்களிடத்திலே சொல்ல மாட்டோம். தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஐயம்னு சொன்னால் ஆச்சாரியனுக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு ஆச்சாரியனை பார்க்குறோம், அதான் சொல்லுவாங்க, ஒரு வயசானவர்கள், குரு, குழந்தை, இந்த 3 பேரும் இருக்கிற வீட்டுக்கு சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டோம். ஒரு குழந்தை, ஏன்னா குழந்தை போன உடனே என்ன பார்க்கும், இவர் கையில் என்ன இருக்குன்னு தான் பார்க்கும், என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தான் பார்க்கும். அதே போல் ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு தட்சணை இல்லாமல், ஒரு பழம் இல்லாமல் போகக்கூடாது ஒரு ஆச்சாரியனுக்கு. அதே போல் ஒரு வயசானவர்கள் அவங்க வெளியில் போய் ஒன்று வாங்க முடியாது, ஒன்று செய்ய முடியாது. அதனால் அவர்களுக்கு தேவையான பொருளை நாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அப்போது ஒரு ஐயம் அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு கொடுக்கக்கூடியது. அது வந்து தட்சணை. நாம் செய்கிற தப்புக்கு அவர் சரி பண்ணுறாருல்ல, அவர் தானே பெருமாள்கிட்ட போய் சொல்கிறார். ஐயோ ஆமாம், அவர் தானே சொல்கிறாரு பெருமாள்கிட்ட, ஐயோ பாவம் குழந்தை வந்திருக்கான் அப்படின்னு தாயார்கிட்ட சொல்லுவார். தாயார் பெருமாள்கிட்ட சொல்லுவான். அந்த தப்புக்கு இது தட்சணை. இப்போது ஐயம் அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு கொடுக்கக்கூடியது. பிக்ஷை அப்படிங்கிறது யார் ஒருத்தர் நமக்கு திரும்பி எதுவும் செய்ய முடியாதோ, இவர்கிட்ட நான் இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்னா எனக்கு நாளைக்கு 200 ரூபாயா வரும்னு செய்கிறதுக்கு பேர் பிக்ஷை இல்லை. யாருக்கு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாதோ அவர்களுக்கு கொடுப்பது தான் பிக்ஷை. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. இந்த ஆந்தனையும் தான் நம்மால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். எனக்கு 100 ரூபாய் தான் கிடைக்குது, என்னால் 5 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னா அந்த 5 ரூபாயை கொடுத்துடணும். நான் 100 ரூபாயும் கொடுக்க சொல்லி ஆண்டாள் சொல்லலை. உன்னுடைய, அதாவது ஒரு செட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே, அதாவது சொல்லுவாங்க, ஒரு பொருளை அதனுடைய இழப்பு, ஒரு பொருள் இருக்குது, அதோடைய இழப்பு எப்படின்னா, அந்த பொருள் நம்மை எவ்வளவு பாதிக்குமோ அதற்கு ஏற்றாற் போல் தான் நமக்கு வருத்தம் இருக்குமா. கையில் ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கோம், கண்டக்டரு டிக்கெட்டு கொடுத்தாரு, அதில் ஒரு 4 ரூபாய் சில்லறை இருந்துச்சு, 2 ரூபாயா 4 ரூபாய் சில்லறை இருந்துச்சு. ஏதோ எடுத்தேன், ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும்னு எடுத்தேன், ஆட்டோ போயிட்டே இருக்குது, ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும்னு எடுத்தேன். 2 20 ரூபா நோட்டு, அந்த 2 20 ரூபா நோட்டுக்கு நடுவில் ஒரு 2 ரூபாய் இன்னொரு 2 ரூபான்னு எடுத்து இப்படி கொடுக்குற வேகத்தில் 4 ரூபாய் கீழே விழுந்துடுது. என்ன பண்ணுவீங்க? ஆட்டோ போயின்னு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? சரி போ, கீழே விழுந்துடுது. ஒரு செகண்ட் இருந்தால் ஆட்டோவை நிறுத்த சொல்லலாம், இல்லை முடியாது வேகமாக போயின்னு இருக்கு அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும்? சரி போனா போகிறது, ஐயோ கீழே விட்டோமே, சரி போனா அவ்வளோதான். அதுவே 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சுருந்து 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துட்டு 500 ரூபாயை கொடுத்து ஓடுற ஆட்டோவில் 100 ரூபாய் கேட்டார், 100 ரூபாயை எடுத்து கொடுக்கும்போது அதுக்கு கூடவே 500 ரூபாய் தாளும் வந்துடுதுன்னா, அது எடுக்கிற வேகத்தில் காற்றுல கீழே போயிடுதுன்னா ஆட்டோக்கார் நிறுத்த வேண்டாம், நாமளே நிறுத்திடும். ஆட்டோக்கார் நிறுத்த வேண்டாம், ஏன்னா விழுந்தது என்னது? 500 ரூபாய். சரி, ஒரு கட்டத்தில் முடியவே இல்லை, ஆட்டோவை நிறுத்த முடியல, பறந்து எங்கேயோ போயிட்டு, எங்கே போச்சுன்னு தெரியல, 500 ரூபாய் தொலைஞ்சே போயிட்டு 50 நாளைக்கு தூக்கம் வராது. உண்மை, 50 நாளைக்கு தூக்கம் வரா. ஐயோ அந்த 500 என்னைக்காவது ஒரு நாள் 1.5 வருஷம் கழித்து 2000 ரூபாய் கொடுக்கணும்னு ஹவுஸ் ஓனருக்கு இருக்கும் பொழுது 1500 ரூபா தான் இருந்து ஒரு 500 ரூபா வேணுங்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு 500 ரூபாயை விட்டேன் நான் ஆட்டோவில், இன்னைக்கு 1.5 வருஷம் கழிச்சு. அப்போ இழப்பினுடைய வருத்தம் என்பது
எதை பொறுத்தது என்றால் அந்த இழப்பு உங்களுக்கு எவ்வளவு மிகுதியானது என்பதை. 4 ரூபாய் போகும் பொழுது அந்த வருத்தம் இல்லை, ஆனால் 400 ரூபாய் போனால் அந்த வருத்தம். அப்போது உங்களுக்கு 4 ரூபாய் கொடுக்க முடியும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களால் அந்த 4 ரூபாயை கொடுக்க முடியும், 40 ரூபாய் கொடுக்க முடியும், 400 ரூபா கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 4 ரூபாயை கொடுக்கணும், அந்த 40 ரூபாயை கொடுக்கணும். 400 ரூபா கொடுக்க சொல்லலை, ஆந்தனையும் கை காட்டிங்கிறது அதுதான். நீங்கள் 400 ரூபா கொடுங்கன்றது இல்லை, உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு, உங்களுடைய உடல் உழைப்பு, இது வெறும் காசு மட்டும் கிடையாது. அது ஒரு பொருளாக இருந்தாலும், ஒருத்தர் கைங்கரியமாக இருந்தாலும், இல்லை ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தவங்களுக்கு இருக்கிறாங்க, முடியாமல் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு யாரும் கிடையாது, நான் போய் ஒரு நாள் அவங்க கூட இருந்து அந்த ஆஸ்பத்திரி, அது பெரிய விஷயம். என்னால் ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நான் போய் ஒரு 2 நாள் அவங்க கூட நைட்டு இருந்து தங்கிட்டு வரேன், அது முக்கியம். ஏன்னா ஒரு வாரம் இருக்க முடியாது என்னால். அப்போ ஒரு வாரம் இருந்தால் என் வீட்டில் யார் பாப்பா? என்னால் வேணால் ஒரு 2 நாள் இருக்க முடியும், அந்த 2 நாள் போய் இருந்துட்டு வருது, அது ஒரு கைங்க, அது ஒரு உதவி. அதான் சொல்கிறேன், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி நம்மால் முடிந்தவரை அதை செய்ய வேண்டும். நம்முடைய பொருளாதார சூழ்நிலையோ, நம்முடைய உடலோ, மனமோ எந்த தகுதி வரை இடம் வரை பாதிக்காதோ அதுவரை நாம் அந்த உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கையையும் மீறி செய்ய சொல்லலை, முடிந்தவரை அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று காட்டுகிறார்கள். வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேளோர் எம்பாவாய். இந்த 6 விஷயங்கள், செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு சொல்ல 6 விஷயங்களை நாம் இந்த பாவை நோன்பு முழுவதுமாக கடைபிடித்து இந்த உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேளோர் எம்பாவாய், உகந்து போக வேண்டும், அந்த பெருமாளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி 2வது நாள் இந்த நோன்பிற்கு செய்ய வேண்டியவைகள் செய்யக்கூடாதவை என்று சொல்லி 2ஆம் நாள் பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லக்கூடிய பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவித்தோம். நாளைய தினம் மங்களாசாசன பாசுரம் என்று சொல்லக்கூடிய ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொல்லக்கூடிய பாசுரம் நாளைய தினம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, நாளைக்கு மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை, அதனால் அந்த புதன்கிழமையில்தான் குசேலர் போய் கண்ணனை பார்த்ததாக ஐதீகம். அதனால் நாளைக்கு காலையில் விடிய காலையில் பெருமாள் முன்னாடி அவள் வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ ஏதோ கொஞ்சம் சேர்த்து அந்த பெருமாள் முன்னாடி வச்சு அந்த குசேலனுக்கு எப்படி அந்த ஆத்மபந்து செல்வம் வேணும்னு கேட்க வேண்டாம். நம்மளாம் உடனே குசேலன் உடனே அது கொடுப்பார் பெருமாள். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. குசேலர் கடைசி வரைக்கும் எனக்கு இதை குடுன்னு கேட்கல. கேட்டிருந்தா கேட்டதை மட்டும் கொடுத்துருப்பார் பெருமாள். கேட்காததுனால தான் போய் பார்த்தா வீட்டில் அடையாளமே தெரியல, என் மனைவியா என் குழந்தைங்களான்னு தெரியல குசேலருக்கு. அப்போது ஒரு சின்ன கதை தான், மணியாவில் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. ஒரு குழந்தை ஏதோ ஒரு கடைக்கு போகுது, அவங்க மாமாவோடைய கடையோ ஏதோ ஒரு கடைக்கு அவங்க அப்பா கூட்டின்னு போகிறார். உடனே அந்த மாமா சொல்கிறார், குழந்தை வந்திருக்கேன், சாக்லேட்டு கொடு எடுத்துக்கோ அப்படிங்கிற. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, இல்லை மாமா வேண்டாம் அப்படின்னு. இல்லைடா பரவாயில்ல சாக்லேட் எடுத்துக்கோ, 2 எடுத்துக்கோ அப்படின்னு டப்பாவை காட்டுறார். இல்லை வேண்டாம், இல்லை வேண்டான்னு 2 வாட்டி சொல்லிச்சு, 3 வாட்டி சொல்லிச்சு, 4 வாட்டி சொல்லிச்சு. அவங்க அப்பாவே சொல்லிட்டா, பரவாயில்ல எடுத்துக்கோ மாமா தான் கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னு. இந்தா புடி அப்படின்னு அவர் என்ன பண்ணார், அந்த கடைக்காரரே அள்ளி கொடுத்துட்டார். சரின்னு இதுவும் வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது கேட்டாராம் அவங்க அப்பா, ஏன் எடுத்துக்க சொன்னால் எடுத்துக்க. நானா எடுத்துருந்தா 2 தான் வந்திருக்கோம், அவராக கொடுத்ததுனால இவ்வளோ கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நாமா கேட்டால் அந்த 2ஓட வேலையை முடிச்சுப்பார் பெருமாள். ஆனால் எதுவும் கேட்கலன்னா, ஐயோ இவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையேன்னு இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சரி அதெல்லாம் கூட நமக்கு வேண்டாம்,
நாம் என்ன கேட்கணும் நாளைக்கு பெருமாள்கிட்டேன்னா, அந்த குசேலனுக்கு எப்படி ஆத்ம பந்துவா நீ இருந்தியோ, எப்படி அந்த குசேலன் கூடவே நீ இருந்தியோ, அதே மாதிரி எனக்கும் ஆத்ம பந்துவா நண்பனா என் கூடவே இருன்னு கேட்கணும். அதே மாதிரி கேட்டு அவனை நம்ம கூடவே நண்பனாக வச்சுப்போம் என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்ட அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் பல்லாண்டு பாடி, இதில் ஏதேனும் குற்றம் குறையிருப்பின் அடியனை க்ஷமிக்க வேண்டி நிறைவு செய்கிறோம். ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதையே நிதயத்தினா ஸ்ரீ வெங்கடேச நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.